ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வெளியே போகலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலையாக. அப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் வெளியே போய் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடல, கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. சில கொஞ்சம் பிரச்சனையால் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ரெகுலராக வரும், கண்டிப்பாக போடுவேன். இனிமேல் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். உன்னை எடுக்கவே இல்லை. நான் ஏன் மூஞ்ச தான் காமிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கான். என்னதான் எடுக்கிறேன். நாங்கள் தான் கிளம்பிட்டோம். நான், டாடி, ஸ்வேதா. தேவிமா வரல, தேவிமா வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் தேவிமா வரலை. நாங்கள் வரைக்கும் தான் போகிறோம். கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப கேப் இருக்கப்புறம் திரும்பி புதிய வீடியோவில் புதுசாக வீடியோ போட்டு பார்த்துட்டு வரோம். காலங்களாக ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பாடி வரைக்கும் கடைக்கு போயிட்டு இருக்கோம். திரும்பி புது வீடியோ அப்டேட் ஆகிட்டா இருக்கும். இன்னிலேருந்து ஸ்டார்ட் நியூ வீடியோ. ஓகேவா? கண்டிப்பாக புது வீடியோ போடலாமா? போடலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போகாமல் பிளான் பண்ணிட்டு வந்தோம். மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு கஸ்டமர் பார்க்கறதுக்கோசம் அவன் கோணாமட்டம் போடி வேலை இருக்குது. அதில் போயிட்டுருக்கோம். பானிபூரி வாங்கி தரேன், ஜூஸ் வாங்கி தரேன். நான் வெளியே போகிற மாதிரி தான் வந்த வேலை சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஆனால் கிளம்பிட்டோம். டிராஃபிக்காக இருக்குது, காரும் கொண்டு வரல. அதனால் ஆட்டோவில் போகலாம். டிராஃபிக்காக பொறுமையாக வீட்டுக்கு போயிடலாம். வேலை இருக்கு வேறு போயிடும். வந்ததுக்கு ஒரு ஜூஸ் தான் காஃபி ஷாப் வாங்கி ரொம்ப டிராஃபிக் எனக்கு தெரியாது. கூட்டு எங்களால் வீட்டுக்கு வர முடியாது. ஓகே ஓகேங்க. ஓகே, பாப்போம். ஏன் தெரியுமா இந்த போகிறது ஒன்று தான் போடு. சின்ன பிள்ளைமா கீழே ஊத்தான். சரிங்க சதீஷ் வா. போதும், இங்க குடு. தண்ணிக்குள்ள வீட்டு போதும் போதும் குடு. இங்க பாருங்க, இங்க
ஜூஸ் கடையில் ஜூஸ் வாங்கி முடியாங்க பேக்கரியில் வாங்கிட்டு ஓகே நம்மளுக்கா வாங்கிட்டு வந்து தருவாங்க. நான் அதான் ஆட்டோலேயே குறைச்சிட்டேன். இங்கே மட்டும் மேடம் பஜ்ஜி வந்து சட்னி இப்போதான் ரெடி பண்ண போறாங்களாம். ஓகே பஜ்ஜி மட்டும் வாங்கி கொடுங்க. சட்னி வீட்டில் இருக்கு. ஓகே பஜ்ஜி மட்டும் போதுமா? நீ பஜ்ஜி மட்டும் வாங்குமாமா. சொல்லிட்டியா? சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லு அழகு சொல்லு அழகு. என்னது கீழே என் ஜூஸ் குடிக்கணுமா? என்ன ஜூஸ் வச்சிருக்க அப்படி? வாயில வேற மாதிரி இருக்கு. என்ன வாயில வச்ச? அப்பா சில்லு நேரமா தான் நல்லா இருக்கு. என்னது ஜூஸ் என்னையே இவ்வளோ நேரமா எடுப்பேன். அதையே சுத்தி சுத்தி என்னையே எடுத்து என்ன பண்ண போறேன்? அப்படியே மறைச்சு பஜ்ஜி போயிருங்க சூப்பரா சூடா பொரிச்சு. மம்மி எத்தனை பஜ்ஜி? அவன் சாப்பிடுவானா தம்பி? தெரியல உனக்கு. அவனுக்கும் சேர்த்து எனக்கு 3 வாங்க சொல்லு. சூடா போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. பிடிக்க சாப்பிடுறேன். கடைக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா உங்களுக்கு வீடியோ நான் வரவும் முடியல. எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்காக நான் வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல. கொஞ்சம் சில ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் முடியல. இனிமேல் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக வரும். நாளைக்கு நான் வந்து ஃபங்க்ஷன் போகிறேன். ஃபங்க்ஷன் போகிற வீடியோவும் உங்களுக்கு வரும். நீங்கள் பாருங்கள் மேக்ஸும் ஸ்வேதாவும் வெளியே பாருங்கள் தெரியுதுங்களா? 2 பேரும் ஓடி ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? அப்புறம் அம்மா வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. பஸ்ஸில் போய் கூப்பிட்டுட்டு வரணும் அம்மாவை. வந்துட்டான். கதவை சாத்திட்டாலாம். அவனை பாருங்க. நைட்டு எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி வாங்கி பஸ் வருது வரல. நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாம் ஒரு ஸ்வேதா அதனால இந்த பக்கம் திரும்பிடுச்சு. வீட்டில் வந்து சுண்டல் குழம்பு செய்யணும். அதனால வந்து சப்பாத்தி வாங்க பால் கொடுத்துருக்கோம். சப்பாத்தி வாங்கிட்டு சாப்பிடுவோம். எல்லாரும் ஒரு மாதிரி சப்பாத்தி அவங்க ஃபேக்ட்ரி பண்ணுவோம். பெரிய ஃபேக்ட்ரி. இங்கே தான் மாமா அதை உள்ளே போகிறாரு பாருங்க. சப்பாத்தி வாங்க ஏதாவது சப்பாத்தி ஃபேக்ட்ரி உள்ளே போகிற. ஏய் எதுக்கு கீழே போட்டு உடைக்கிறதுக்கா? ஸ்வேதா எங்களை வச்சு ஓட்ட போதும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பு அவள் ஓட்டுறாளாம். பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி ஃபுல்லாக செய்வாங்க. இது ஃபேக்ட்ரி. இது பேக் பண்ணிட்டு இருக்காங்க. போதும்ப்பா. இப்போ நைட்டு சாப்பிடுது. இது பாருங்க சப்பாத்தி பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு சப்பாத்தி சன்னா.
அது இப்போதான் ஆன் பண்றேன். சரியான பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு பேசிட்டு வந்த எல்லாத்தையும் 3 பேர் மினிட்ஸ்ல போறோம். ஸ்வேதா ஓட்டு. ஸ்வேதா ஓட்டு. இப்படி காமிக்கலையா? எப்படியோ காட்டுறேன். ஏய் ஒழுங்கா கட்டுப்பா. இப்படிலாம் கட்டாதப்பா. ஆமா. என்னடா கேமரா எப்படி வச்சு எடுப்பா நீ ரோடு. ஏறு. ஸ்வேதா ஓட்டுறத பாரு. எத்தனை வாட்டிமா? அவங்க டாடி எங்க ஒழுங்காவே எடுக்கலையே. எடுக்கிறாருன்னு பார்த்தா எனக்கு புரியல. பார்த்து நாய் இடிச்சுட்டா கூட நாய் கடிச்சிடும் நம்மள. எனக்கு தெரியும். இங்க பாருங்க பின்னாடி நானும் மாமா அப்பா 100ல போவா. 100ல போமா போய் சேர்ந்துட வேண்டியதான். என்னங்க பிடிங்க உங்க சப்பாத்திய. தேவிகா அம்மா வந்திருக்காங்க. கேட்டு தராங்க, திறக்க மாட்டாங்களே. இங்க பாருங்க தேவிமா வந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்களும் எங்க அம்மாவை பாக்குறீங்க. போன் பேசினுக்குறாங்க, அதான் பிஸியா இருக்காங்க. இருங்க பேசி முடிக்கிட்டோம். யாருமா? யாரு? வீடியோ வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு, பேசவே முடியல. மக்களே உங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசுறேன், நீங்க என் குரலை கேட்கல. ஆமா இன்னைக்குதான் பாருங்க என்ன உங்களை பார்த்தா மாதிரி எனக்கு ரொம்ப அதான் சந்தோஷமா. சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபோன் பேசினதுனால பிஸியா இருந்தாங்க. ஆமா. வெச்ச உடனே அது வேற வாய்ப்புங்களா? ஆமா ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட. நான் இப்ப பேசுறது உங்ககிட்ட பேசுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். ஓகே 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 பை. பை. ஏய் என்ன அது தூக்கின்னு வந்துக்கிற? என்னது